நம்ம நேட்கா ஃபார்மா பற்றி பேசாத நாளே கிடையாதுங்க. நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர்ஸாக இப்போ இந்த நேட்கா ஃபார்மா பற்றி பேசிகிட்ருக்கோம். நம்ம ஃபுட்பில் நல்ல ரேட்டில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம பெருசாக நம்ம ஒன்றும் ஹோல்டிங் பண்ணல. ஒரு லாஸ்ட்டு 1 இயராக தான் ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா 1-2 ஷேர் தான் பண்ணிகிட்ருக்கோம். அது பெருசாக பண்ணுறதில்ல. அதுவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம 913 அந்த ரேஞ்சில் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம முன்னாடி ஆவரேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஆவரேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 885 நம்ம வாங்கியிருந்தோம். அப்போவே நம்ம மிகப்பெரிய வழி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டெப்ட் ஃப்ரீ கம்பெனி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபார்முலா கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். இது என்னோடய பர்சனல் அட்வைஸுங்க. நான் செபி அட்வைசர் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு குறைவான ஒரு ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு ஃபார்மா செக்டர் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நேட்கா ஃபார்முலா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வெறும் 510 இருந்தது உங்களுக்கு. இப்போ 1 இயர் லாஸ்ட் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூட 1 இயர் கண்டென்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 87% நமக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஷேருக்கு 546 ஏறி இருக்குது உங்களுக்கு. இதில் 619 ஷேரு உங்களுக்கு 1170 உங்களுக்கு ரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஜஸ்ட் இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா அதோட 52 ஹையை டச் பண்ணி திரும்ப உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு இப்போது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்னும் ஒரு 1000 rupees கீழே போனால் கண்டிப்பாக வாங்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபார்மா செட்டிலையும் திரும்பி ஒரு கரெக்ஷன் வரும். எப்படி ஐடி செட்டில் ஒரு கரெக்ஷன் இப்போ நடந்துகிட்ருக்கோ அதேமாதிரி ஃபார்மா செட்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி நீங்கள் வாங்குங்க.